ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அவரைக்காய் பொரியலுங்க. இது ஜஸ்ட் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம உசிலைமணி சார் சொல்லுவார் சில்ல, பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லுவாங்கங்க. கூட 2 வார்த்தைகளை சேர்த்தும் சொல்லுவாங்க. பேஷ் பேஷ் ஜமாயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ரைஸ் மட்டும் இருந்தால் கூட போதும், நல்ல திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், தோசைக்கு ஊத்தப்பத்தில் ஃபில்லிங் ஆட்டமும் நம்ம செய்யலாம். ஆனியன் ஊத்தப்பம் மாட்டம் இதை ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் 5 விரலில் அடங்கிடும். அந்த அளவுக்கு ஈஸியான பொரியலுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு சட்டுன்னு செய்கிற ஒரு அவரைக்காய் பொரியல். ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாங்க, லஞ்ச் பாக்ஸு கொடுக்கறதுக்கு. அது மாதிரி டக்கு டக்குன்னு ஆகிடும். நம்ம லேட்டாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாலும் இது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டை அவரைக்காவை நார் எடுத்துட்டு கழுவிட்டு இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஒருத்தரே கூட சாப்பிட்டுடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். 300 கிராம்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா இது வந்து அப்படியே உங்களுக்கு சுண்டிச்சு அப்படின்னா இதில் முக்கால்வாசி கூட ஆகாது. நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸும் இதை குவிக்காக செஞ்சு கொடுத்துடும் நமக்கு. இப்போ அடுப்பில் வாண்லி வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வாண்லியில் எண்ணெய் விடுறேன். ஜாஸ்தி வேண்டியதில்லை, 1 ஸ்பூன் கம்மி இருந்தால் கூட போதும். இப்போ நான் 1 ஸ்பூனை விட கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுமே அனல் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் அவரைக்காவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, இதை கலந்து விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்து போயிடும். இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். இதை மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயோட பூண்டு பல், நமக்கு எவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பூண்டு அதை போட்டுட்டு, இப்போ இதோட மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ அவ்வளோதான். பாருங்கள், நான் வந்து சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தேங்காய், பூண்டு, மிளகாத்தூள் இருக்குது. இப்போ பாருங்கள், இது மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு. தண்ணி விடலை, தண்ணி விடாமல் ரன் பண்ணிக்கிட்டு வரணும். இப்போது இதில் இந்த தேங்காவை சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து இது மாதிரி வேக வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குக்கரில் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சாஃப்டாக ஆகிடும். இது வந்து க்ரன்ச்சியாக எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் குக்கரில் வச்சு எடுக்கிறத விட நம்ம இது மாதிரி செய்யும்போது ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஏன்னா குக்கர் வந்து நம்ம கழுவி அதில் வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சவுண்ட் வந்து அப்புறம் மறுபடியும் ஸ்டீம் இறங்கி அதுக்கப்புறம் அதை எடுத்து தாளிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். அதை விட இதுக்கு டைம் கம்மியாகும். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இது ரன் பண்ணிட்டு வர்ற நேரம் தான் மூடி இருந்தது. இப்போ இது இந்த நம்ம அரைச்சி போட்ட விழுதோட இது கரெக்டாக வெந்து போயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ, பூண்டு வேணுமோ அது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் பூண்டு வந்து இதில் உரிக்க வேண்டாம், அப்படியே நம்ம போட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த விழுது போடுறது கூட நம்ம சாய்ஸ் தான். எப்படி அப்படின்னா, எடுத்ததுமே போடலாம், இல்லை ஆஃப் பண்ணும்போது போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு கலந்தும் எடுக்கலாம். இப்போ இது வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு.
தண்ணியும் நம்ம ஊற்றின தண்ணி ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருப்போம். அந்த தண்ணியும் உங்களுக்கு எவாப்ரேட் ஆயிடுச்சு. அந்த வெஜிடபிள்ஸ்க்கு வேகிறதுக்கு அது நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கிள்ளுப்படுதுங்களா? நல்லா கிள்ளுப்படும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாதி வெந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு உப்பு காரம் வேணுங்கிறத இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து உப்பு பத்தலை, காரமும் பத்தலை, அது ரெண்டும் தெளிச்சிடலாம். இப்போது மெயினாக உப்பு தான் பத்தலை, காரம் கூட அப்படியே கொஞ்சம் தெரியுது. ஆனால் இப்போ வந்து நம்ம ரைஸோட சாப்பிட்டா இது பத்தாது, இந்த காரம் வந்து பத்தாது. சப்பாத்தியோட சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் இப்போ போடுறேன். இப்போ சாதத்தோட சாப்பிட்றதால இதை இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இது கலந்து விட்டு இன்னொரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நீங்கள் அதாவது நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்தால் போதும். அதனால இதில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும். நான் அனல் வந்து போடலை பாருங்கள். அனல் வந்து சிம்லியே தான் செய்கிறேன், ஃபுல்லாக சிம்மில் இருக்கு. இப்போ இதை நம்ம மூடி வைக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்க, சத்தம் கேட்குதுங்களா? இப்போ வந்து லேசாக அந்த ட்ரைனஸ் மொத்தம் வருது, அப்படியே ட்ரைனஸ் வருது. ஏன்னா இதில் வந்து ஈரப்பசக்கு மொத்தமே நல்லா குறைஞ்சிடுச்சு. இப்போ அந்த சத்தம் வருது பாருங்க. உங்களுக்கு இப்போ திறந்து வச்சு எந்த அளவுக்கு நம்ம வதக்கணுமோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப டேஸ்டியான பொரியல் சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். எனக்கு வந்து இதெல்லாம் இந்த பொரியல் வந்து தோசையில் கூட ஊத்தப்பம் மாட்டம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்க. இதோட வந்து நம்ம லேசாக பொடி ஏதாவது வேணாம், இந்த பருப்பு பொடி அது மாதிரி தோசையில் ஊத்தப்பம் மாட்டம் இதை ஃபில்லிங் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பொடியெல்லாம் ஏதாவது தெளிச்சுக்கிட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிஜமாக இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிற பொரியல். நம்ம சாப் பண்ணுற நேரம் கூட ஆகாது இந்த பொரியல் செய்கிறதுக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். அவரைக்காவில் என்னடா பண்ணுறது, தினம் போல் இதில் அவரைக்காய்னா பருப்பு போட்டு தான் செய்யணும், இல்லைன்னா தேங்காய் மட்டும் போடணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.